MBBS BDS கவுன்சிலிங்கோட ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ MBBS சீட்டு 1488 சீட்டு 92.5%. அதாவது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI, மைனாரிட்டி எல்லாமே சேர்த்து டோட்டலாக 1488 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக இருக்குது. அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ BDS பார்க்க போனீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லாமல் 631 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 92.5% ரிசர்வேஷனில் டோட்டலாக வேகன்சியாக இருக்குது. இப்போ அதுக்கு நமக்கு கிளியர் வேகன்சி இதுதான். விர்ச்சுவல் வேகன்சி இப்போவும் கொடுக்கல. நமக்கு விர்ச்சுவல் வேகன்சி நவம்பர் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஏன் நவம்பர் 2ஆம் தேதி நமக்கு கொடுக்குறாங்கிறத பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அதை விட ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, இப்போ ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் 7.5 ரிசர்வேஷனுக்கு டோட்டலாக ஒட்டு மொத்தமாக அதாவது 30 சீட்டு MBBSக்கு மட்டும் 30 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக இருக்குது. BDSக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு வேகன்சியாக இருக்குது 7.5 ரிசர்வேஷனில். இந்த 30 சீட்டை யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. MBBSஆ இருக்கட்டும், BDSஆ இருக்கட்டும், 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா ₹1 கூட நீங்கள் பணம் செலுத்த தேவையில்லை. நீங்கள் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கலாம். ஓகேவா? இப்போ கடகடன் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 92.5% இந்த ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே இப்போ வந்து மைனாரிட்டி சீட்டு, அதுக்கடுத்து NRI சீட்டு, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக டோட்டலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கையில் இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இப்போ வேகன்சியில் 31 கவர்மெண்ட் காலேஜில் 118 MBBS சீட்டு வேக்கண்டாக இருக்குது. ESI KK நகரில் 2 MBBS சீட்டு வேக்கண்டாக இருக்குது. ஒட்டு மொத்தமாக 21 SF காலேஜ், 21 SF காலேஜில் கிளியர் வேகன்சி வந்து டோட்டலாக 957 சீட்டு வேக்கண்டாக இருக்குது. 21 SF காலேஜில் MBBS கவர்மெண்ட் கோட்டாவுக்கு டோட்டலாக 349 சீட்டு வேகன்சியாக இருக்குது. 21 SF காலேஜில் டோட்டலாக MBBS மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு டோட்டலாக 608 சீட்டு வேக்கண்டாக இருக்குது. அதே போல் 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 411 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக இருக்குது. அதே 5 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் MBBS கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 163 சீட்டு வேக்கண்டாக இருக்குது. அதே 5 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் டோட்டலாக MBBSக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 248 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக வந்திருக்கு. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு BDS பார்க்கலாம். BDSஐ பொறுத்த வரைக்கும் 92.5%க்கு டோட்டலாக கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் 53 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக வந்திருக்கு. அதே போல் இந்த 20 SF காலேஜில் BDSக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே சேர்த்து 578 சீட்டு வந்து BDSக்கு வேகன்சியாக வந்திருக்கு. அதே 20 காலேஜில் BDSக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் 417 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா BDSக்கு வேகன்சியாக இருக்குது. 20 SF காலேஜில் BDSக்கு டோட்டலாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 161 சீட்டு வேகன்சியாக வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே 7.5 ரிசர்வேஷனுக்கு பார்க்கையில் அதாவது டோட்டலாக MBBS சீட்டு மட்டும் 7.5 ரிசர்வேஷனில் 30 சீட்டு வேகன்சியாக வந்திருக்கு. BDSக்கு ஒரு 10 சீட்டு வேகன்சியாக வந்திருக்கு. அது ஒரு காலேஜ்லையும் பார்க்கையில் 7.5 ரிசர்வேஷனில் MBBSக்கு 6 SF காலேஜில் ஒரு 21 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சியாக வந்திருக்கு. MBBSக்கு 3 பிரைவேட் யூனிவர்சிட்டியில் டோட்டலாக 9 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வேகன்சியாக. அதே போல் அடுத்த கட்டமாக வந்து BDSல கவர்மெண்ட் காலேஜில் ஒரே ஒரு காலேஜில் 2 சீட்டு SF காலேஜுக்கு வேகன்சியாக வந்திருக்கு. BDSல 7 SF காலேஜில் டோட்டலாக 8 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 ரிசர்வேஷனில் வேகன்சியாக வந்திருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே கிளியர் வேகன்சி. டோட்டலாக இப்போ கிளியராக இருக்குது. விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இப்போ காலேஜ் மாறுறாங்கல்ல, அதுக்கான விர்ச்சுவல் வேகன்சி நவம்பர் 2ஆம் தேதி தான் வரும். காரணம் என்னென்னா ஆல் இந்தியா கோட்டாவில் அதாவது 3rd ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டு வந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் நாளைக்கு ஒரு நாள் போன பிறகு நவம்பர் 2ஆம் தேதி நமக்கு கண்டிப்பாக விர்ச்சுவல் வேகன்சி கொடுத்துருவாங்க. அதாவது எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த கல்லூரியிலேருந்து 3rd ரவுண்டில் வேறு கல்லூரிக்கு மாறுறதுக்கு விருப்பத்தோடு இருந்தாங்க, அதில் யார் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கங்கிறத டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம நவம்பர் 2ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த PDF பாருங்கள். அந்த சீட் மேட்ரிக்ஸோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே 7.5 ரிசர்வேஷனுக்கான வேகன்சிங்க. நமக்கு ரொம்ப அருமையான வாய்ப்பு. 21 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 ரிசர்வேஷனில் இருக்குது. மொத்தம் 6 SF காலேஜ் எங்கே கிடைச்சா என்ன, 7.5 ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சாவே ஃபுல் ஃப்ரீ. அதே போல் ப்ரைவேட் காலேஜில் 9 சீட்டு வேகன்சியாக வந்திருக்கு. BDSக்கு நமக்கு கவர்மெண்ட் காலேஜிலே 2 சீட்டு வேகன்சியாக வந்திருக்கு. அதே போல் அடுத்த கட்டமாக டோட்டலாக நமக்கு BDSல SF காலேஜில் டோட்டலாக 8 சீட்டு வேக்கண்டாக வந்திருக்கு. இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதே போல் இதில் நமக்கு 92.5%ல் அதே கவர்மெண்ட் காலேஜில் பெரிய லெவலில் எந்த மாற்றமும் இல்லை. 118 சீட் அப்படியே தான் இருக்குது. ESI KK நகரில் 2 சீட் அப்படி தான் இருக்குது.
அதே போல் இந்த இதில் தான் நிறைய மாற்றங்கள் நமக்கு நிகழ்ந்திருக்கு. இந்த 21 SF காலேஜில் டோட்டலாக எவ்வளோ சீட்னா இதில் தான் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து MBBSக்கு ப்ரைவேட் காலேஜில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் சீட்டு வந்து முன்னாடியெல்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஆகலைன்னு சொன்னீங்க. எல்லாமே இப்போ ஆட் ஆகியே கொடுத்துட்டாங்க. அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, MBBSக்கோட ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் BDSோட கவர்மெண்ட் காலேஜ், இதை பார்த்துக்குங்க. அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. BDSக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது அந்த சீட்டு. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மாணவர்களே, பொறுத்துருங்க. விர்ச்சுவல் வேக்கன்சியை பார்க்கலாம். இப்போ இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு, கிட்டத்தட்ட மொத்தமாக இப்போ நமக்கு நிறைய வேக்கன்சியை நீங்கள் பார்த்து, இப்போ இந்த 1488 சீட்டு MBBSக்கு வந்திருந்தாலும் இன்னும் விர்ச்சுவல் வேக்கன்சி இருக்குல்ல, எப்போ வரப்போகுது? நவம்பர் 2ஆம் தேதி. அது நிறைய வரும். ஆனால் விர்ச்சுவல் வேக்கன்சியில் யாரும் நம்பிக்கையோடு இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அது காலேஜ்லேருந்து காலேஜ் மாறுறது. அதனால அதில் ஒரு பெரிய லெவலில் மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை. கிளியர் வேக்கன்சி தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். பார்ப்போம், நம்ம வந்து நவம்பர் 2ஆம் தேதி பார்க்கலாம் எவ்வளோ மாணவர்கள். ஏன்னா ஒரு கல்லூரி சேர்ந்துட்டு அந்த கல்லூரியிலேருந்து மாறுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தான் மாறுறாங்க. எதுக்காக மாறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலேருந்து கவர்மெண்ட் கோட்டா மாறுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா SF காலேஜுக்குள்ளேயே வேற காலேஜில், நல்ல காலேஜில் இப்போ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அங்கே மாறணும்னு நினைப்பாங்க. BDS காலேஜில் ஜாயின் பண்ணவங்க MBBSக்கு மாறணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் நடக்கும். அதை நம்ம விர்ச்சுவல் வேக்கன்சியாக நமக்கு நவம்பர் 2ஆம் தேதி வரையில் பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, ஜாயின் பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறத பொறுத்து தான் நமக்கு அந்த விர்ச்சுவல் வேக்கன்சியை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரைக்கும் நமக்கு கொடுக்கல. பொறுத்திருந்து அந்த ரிப்போர்ட் வந்தோடனே டீட்டெயிலாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.